நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அன்பினையும் நட்பினையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பேரரசு தன் ஈரமான நினைவுகளை புதிதாக வருபவர்களுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயோன் சிவா, துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரை சேர்த்துருக்காரு. இங்கே பேசுவோம் சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, மினிஸ்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரையும் கண்ணி சொன்னார், எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்லவேளை கூல் சிரசை கண்ணின்னு சொல்லிடல. இன்னைக்கு கதாநாயகி வரல, இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக வந்துட்டு நினைக்கிறேன். நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூல்சில் கூப்பிட்டு வச்சுங்கள நிகழ்ச்சி என்ன ஆகுது, என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அவர் கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாரு. அது பாருங்க, ஆம்பளை பேர் உட்கார்ந்து அப்படியே மாறிட்டார். நிமிஷம் போட்ட உடனே ரெண்டு ஊருக்கும் அவர் ஆம்பளை இல்லையா, அளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னும் இல்லையோ, புல் சிரேஸுக்கு கேரக்டர் இன்னும் ஆகிட்டாரு. ஓகே, இருந்தாலும் வந்தோம் மாற்றம் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருப்பாருங்க. ஒரு பெட்டை போட்டு ஒரு செட்டை கூட கொண்டாடல. நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க, 9 வருஷம் போட்டு ஒரு ஆம்பளை கொஞ்சம் உஷாராக இருக்கு ரெண்டு பேர் பக்கத்தில். இந்த ராமன் தொடர்பு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராமலட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக காம்பினேஷன் புதுசாக. ஆமாம், ஏன்னா ராமன் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டாரு. இது ரெண்டு சேர்த்து வச்சிருக்காரு. ஓகே, உண்மையான தம்பி பரதன் தானே, லட்சுமணன் கிடையாது. ஆமாம் ஆமாம், கூட இருக்கிற வண்ணன் நம்ம சொல்லிட்டே தெரியும். அதுதான் கூட வச்சுருக்காங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசுல இருக்கிறது தான். பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம். நிறைய நண்பரும் சரி நினச்சி கூட இருக்கிறது அதிகமாக புளிவு இருக்கும். வசதியாக போச்சு இல்லை, பக்கத்தில் இருக்காங்க. பரதன் வந்து இப்போ என்னைக்கு செருப்பம் வாங்கினாலும் அன்னைக்கே முடிச்சு. அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி ஆகிட்டாரு. நிறைய ஒரு ஆதங்கம் மேடையில் வெளிப்படுத்தினார். கதாசிரியரா, ஒரு இயக்குனரா, நான் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நடிகராக்கிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சும்மா நினைச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு கதவு திறந்துடும் சார். அதுதான் சினிமா. நிறைய பேர் பாரதிராஜ் சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான். இன்னைக்கு இயக்குனர் எம்ஏஎம் ஆயிட்டார். நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டராக இருக்காங்க. சும்மா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா புது கதை புது வாசல் திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகராக வச்சு எடுத்து உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே, நம்மளால டேரக்டர் ஆக முடியலையே, நம்ம சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருக்கு சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் ஒன்று வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம் இங்கே நடிக்கிறவர், படம் நடிச்சிருக்காரு. சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகரை நீங்கள் உருவாகிடணும். நம்மளா போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு முழுமையாக நடிகர் இல்லை. படம் பார்த்துட்டு யாருக்கு அதெல்லாம் நடிச்சிருக்காப்லையே அப்படின்னா அடுத்த இயக்குநர்கள் ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்டால் தான் நம்ம வளர்த்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க,
மணிமரம் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க ஆசிரியரை பற்றி. பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னா அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கார்ல, ஆசிரியர்னாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசிட்டோம், ஊடகம் பேசுவோம். பத்திரிகை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த யூனிட் கண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். இப்போ நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்க அதுக்கு காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அவங்க ரசிகர்கள் கேட்டு வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நல்ல விமர்சனம் கொடுத்து வெற்றியை வச்சுருக்காங்க. எந்த படத்தையும் அவங்க வெற்றியை வச்சுருவாங்க. எப்படி அது ஆசிரியர்கள் சிலர் போகும், அந்த மாதிரி பத்திரிகை ஆசிரியர் மாதிரி அது மாதிரி கதாசிரியர், பாடலாசிரியர், ஆசிரியர்ங்கும்போது அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம். பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லை, அது கதையை திருட. அவர் சார் ராம் பாரத் சொன்னார்ல, முன்னெல்லாம் எங்கேயோ கசிட்டு இருப்போம். ஒரு டீ கடை உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லுவோம். அப்புறம் ஊரில் போனால் அங்கே நண்பர் இருப்பாங்க, அவங்களுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சிருக்க கதையை சொல்கிறதான் சொல்லிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. கரெக்டாக கதை சொல்ல போய் இவன் எங்கே சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். இந்த பயத்துல நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி ஒரு சங்கர் மாதிரி காதல் மனசுல வச்சுட்டாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒருதலை காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் வளர்த்துக்கிட்டுலாம். இன்னைக்கு பயமா இருக்கு. கதை திருட்டு அப்படி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, உருட்டா பண்ணுறாங்க, வேற விஷயம். அது வேற விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு. 4 நிமிஷம் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லி போடுவாங்கிற பயம். அப்போ அதுவும் போச்சு. பயம் பயம் பயம். கமலஹாசன் சொல்ற மாதிரி கதை வெளி சொல்றதுக்கே பயமா இருக்கு. இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியர்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே. இயக்குனர் மாயும் சிவா அவர் பேசும்போது கவனிச்சேன், ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்காரு. அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு அவர் நிறைய லைஃப் அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மா அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்களும் நம்ம மறந்துட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே அடக்கியிருக்காரு கண்ணிங்கிற படத்துல. நம்ம பெரிய கட்ட வைக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டே இருக்காரு. எதை மறந்து தொலைணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையா இருக்கட்டும், விரோதமா இருக்கட்டும், துரோகமா இருக்கட்டும், இப்போ பிரச்சனையா இருக்கட்டும், அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக பண்ணிடுறது. நல்ல விஷயங்களா மறந்துட்டோம். அதுல ஒண்ணு இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப மறந்துட்டோம். சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் இருந்தாங்கன்னா 8 பேர் சுகர் இருக்கு. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான், 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல் 2 நார்மலுங்கிறான். ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்மா.
இப்போ 6 டீ சுகர் போடாதையே 2 டீ நார்மலாக கொடுக்குறான். எப்போ இப்போ இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர், பிபி. வீட்டில் 8 பேர் தான் 6 பேர் நோயாளியாக இருக்கான். 2 பேர் தான் அவங்களை பார்த்துக்கணும் இருக்கான். அவனும் இன்னும் 4 வருஷத்துல அவங்க நோயாளியாகும். இன்னைக்கு குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிறத விட நோயாளிகள் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்து தான். இன்னைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வருது சின்ன வயசுல இந்த கோதுமை தோசை, இந்த கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வருமானம் கொடுப்பாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான கொடுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு கேழ்வரகு சாப்பிட்றோம், அவன் தான் கோதுமை சாப்பிட்றோம். உள்டாகிடுச்சு. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தானியத்தோட உணவோட அருமையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்னைக்கு அது பூரா இன்னைக்கு திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானியங்கள்லாம் இன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆர்கானிக்ல வந்து இன்னைக்கு வியாபாரம் நீங்கள் கூட்டிகிட்டு வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு இன்னைக்கு ஆர்கானிக் வந்து இன்னைக்கு சாதாரண அரிசியும் அதுக்கு இன்னைக்கு விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் நாட்டு மருந்து. கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கல் போய் நின்று மருந்து வாங்குங்க? எல்லாம் கசாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்னைக்கு சித்திரம் நாளைக்கு சித்திரமும் அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வருது. சராசரி இருக்கும்போது பக்கத்தில் இருந்த கிளினிக் இருக்கு, மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்றது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்க அப்பா ஒரு மருத்துவர். இன்னைக்கு நான் சில வந்து அதிர்ச்சி நினைச்சு பார்ப்பேன். நம்ம கிராம சூழல் உள்ள வீடு தானே, திடீர்னு பாம்பு ஒடிச்சு வைப்பாங்க வீட்டுக்கு. வீட்டு வரும்போதே ஆளு செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சுட்டு அப்படி இருப்பான். ஒன்றும் வேப்பையை எடுத்து அப்படியே மதிச்சு ரசத்தை இறக்கிடுவாங்க. அப்போ மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஊரில் இருப்பாங்க. கிராமங்கள் தேர்வு போட்டுருவாங்க, நட்டுவாக்கலையே தலைக்கேரிசமாங்க ஒன்றுமே இருக்காது. வேப்பையிலையை வச்சு அப்படியே ஒரு 10 வருஷம் தான் மதிச்சு அப்படியே இறக்குவாங்க, முடிச்சுக்குவான். இன்னைக்கு அதில் மேஜிக் மாதிரி இருக்கு. நடைமுறையில் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் கல் அடிச்சுன்னா இன்னைக்கு நாட்டு மருந்துல அதை கரைக்கிறாங்க. நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அதை ஆபரேஷன் பண்ணுங்கிறான், அதை வந்து கல்லை உடைக்கணுங்கிறான். இவ்வளோ அளவு இருக்கு, ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான். நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறோம். விஜய் சார் பார்க்குறாரு, போச்சு அந்த திருப்தியோட போய் படுத்து வந்தான். ஆனால் பார்த்தா ஏசப்பறம் வாமிட்டு, உடம்பு சரியில்லை, தண்ணி குடிச்சோட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் சொன்னாங்க ஒருத்தர் எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்துல தான் இந்த கல்லை கரைச்சேன் சார். ஆப்ஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இதை வந்து நம்ம தேடணும். திரும்ப கிளினிக்கு ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலவு போயிருக்கு. யாரும் சேர்க்க முடியல. ஒன்று ஸ்கூல்ல முடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் முடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசு வச்சு வாழ்றது திரும்ப. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லா மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நோயாளி ஆகிட்டோம். அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான். அது உள்ள வந்து அபிஷேகம் பண்றதுக்கும் ஆராதனை பண்றதுக்கும் மந்திரம் பண்றதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சுவாங்க. அதுக்கு நம்ம போக முடியாது. நம்ம
போகிற சாமி கூட போகிறோம், ஓகே. அவங்க என்ன வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஓகே. நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மனக்குறை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையாலே தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம். குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி. குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாமி வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும், கீழே நின்று போய் தள்ளு தள்ளு தள்ளுப்போம், போகும்போம், நமக்கு கொஞ்சம் ரோசம் வரும். தள்ளி விட்டோம்னா சாமி அங்கே எந்த பக்தி வரணுமா, தள்ளுறான்னு அவங்க கோவம் வரணுமா. அப்போ அங்கே கோவம் இருக்கா பக்தி இருக்கான்னா அவன் 2 செகண்ட்ல உங்களுக்கு கோவம் தான் இருக்கு, பக்தி போயிருக்கு. அப்படிலாம் கோயிலா இருக்கு, அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கேதான் நம்ம வந்து புதுசா நம்பிக்கையா நம்ம அம்மாட்ட சொல்ற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்ற மாதிரி, குறைகள் நம்ம அம்மாட்ட அப்பாட்ட சொல்றோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம வேண்டிக்கிட்டா அது மாதிரி ஒரு எதிர்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமா, முதல் தெய்வமா குலதெய்வம் தான் இருக்கும். அது இன்னொன்று நிறைய குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள், முன்னோர்கள், அவருடைய பவர் அங்கே அடங்கியிருக்கும். சிலர் ஆன்மீகம் நம்ம ஊர் நம்புங்க, நம்ம அது பிரச்சனை இல்லை, நம்ம ஊருக்கு தான் சாமி, நம்ம அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் நம்ம ஊருக்கு சொல்லிட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி, நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். அதாவது இயக்குனர் மாயம் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை ட்விஸ்ட் இருக்கு, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கலாம், அப்படிலாம் அந்த படம் இருக்காது. ஆத்மாத்மா எடுத்துட்டாங்கிறது அது பேசும்போது நல்லா உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒரு பிடிச்சி கொண்டு இருப்பாங்க, அவரை பாராட்டணும் ஃபஸ்ட்டு. ட்ரை பண்ண சார், ஆக்ஷன் பண்ண சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோட எடுக்கிறது நிறைய பிடிச்சி அதான் விரும்புவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல, அவங்களுக்கும் கதை கிடைச்சிருச்சு, லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி உலகம் பண்ணேன். அதுக்கு ஒரு புடிசர் வந்து சம வச்சிருக்காருன்னா நீங்கள் கொடுத்து வேண்டிங்கள அதோட பலன் தான். ஆமாம், அந்த படம் வெற்றி அடையும். இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினின்னாங்க, அஸ்வினி தானே, அஸ்வினி. ஆமாம், அஸ்வினி வந்து ஏற்கனவே பழைய அஸ்வினி இருந்தாங்க. உதிரிப்பூக்கள் சார், மகேஷ் சார் படம் உதிரிப்பூக்கள். அந்த படம் இன்னைக்கும் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரிப்பூக்கள். அது நடித்தவங்க அஸ்வினி. இன்னொரு அஸ்வினி உருவாயிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு அங்கேயும் ஒரு படம் பெரிய ஹிட்டு, அதில் தாரானு ஒரு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க. திருப்பி ஒரு தாரானுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்துருக்கு. ஆமாம், அதனால் இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில வந்து நமக்கு இதில் பேசும்போது இப்போ ராஜேஷ் சார் பேசுவார், என்ன பேசுவார்னா சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ பணத்துக்கு வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க, இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறதுல பண்ணுறாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேலே உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர், ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை. எங்க கருத்து சில சமயம் கருத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியா இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க, இப்போ நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குனர்லாம் நாங்கள் இயக்குனர் ஒட்டுமே தரோம். இயக்குனருக்குள்ள சில சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் நாங்கள் சினிமா இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கும் நாங்கள் இருக்கிறோம். சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில பட்டிமன்றம் மரம் போட்டு எங்களை வந்து அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க.
இப்போ ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிடிச்சிடாது. சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் வந்து அதனால எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம பேசிக்கிருக்கோம் தவிர இயக்குநருக்குள்ள எந்த இயக்குனரும் சரி எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம் சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோம் தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவரை பிடிக்கல, அதாவே நாங்கள் பேசுகிறத போடவும் சில ஒவ்வொருத்தர் பேசணும். அது ஓகே. இடையில திரிச்சு விட்டாங்க. இடையில உட்காந்து சிலர் வந்து அதை வச்சு ஒரு ஆர்வம் பண்ணிக்கிட்டாங்க. போடுவாங்க பேச அந்த வேலையை பார்க்காது. நாங்கள் சொன்ன போடுங்க, அவங்க பேசினாலும் அதை போடுங்க. நீங்களா பேச இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அரை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ் சினிமாவில் தான் கால் பதித்த தடயங்களாக அடுத்து வரும் தலைமுறைக்கு தன் அனுபவங்களை தந்துவிட்டு செல்ல நினைக்கும் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு